ஓகே. அப்ப அவதானிங்க. இது என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இப்ப இந்த எஞ்சி இருக்கிற வேலைய வந்து இப்ப நீங்க மனித நாட்கள்ன்ற ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அதை பாருங்க. சரியா கட்டாயம் அந்த பாடத்தை நீங்க வாசிச்சால் உள்ள கேள்வி செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மனித நாட்கள் சம்பந்தமாகிற டவுட் எல்லாம் போய்த்திடும். ஸோ புக்கே தாராளமா போதும். புக்கை கொஞ்சம் வாசிச்சு பார்த்துட்டு அழைக்கிற கேள்வியை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ப்ராக்டிஸ் எடுங்க. அழைக்கிற உதாரணங்களை பாருங்க. உதாரணம் எல்லாம் செஞ்சே ஆடி தணிக்கிறாங்க. ஸோ அப்ப அதை உதாரணத்தை பார்த்தே உங்களுக்கு படிச்சுட்டு திரும்ப இருக்கிற கேள்வியை செஞ்சு பாருங்க. சரியா செஞ்சு பார்த்து டவுட் இருந்தா டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எப்படியோ ஏதோ ஒரு வகையில படிக்கலாம். இப்ப இல்ல எல்லா உதாரணம் இது பார்த்தனாலே விளங்கிடும் உங்களுக்கு. ஸோ இல்லாட்டி கிளாஸ்ல சரி உங்களுக்கு கேட்டு கேளுங்க. இப்படி மனித நாட்கள் வரப்ப நான் ஃபுல்லா அந்த விளாம்படுத்தினேன். இப்படி ஒரு கேள்வி தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. என்ன பேப்பரை பாருங்க, நீங்க எடுத்து எடுத்து பார்த்தா உங்களுக்கே விளங்கும் எப்படி அதுல கேள்விகள் வருதுன்றது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினாலே மிச்சம் தாராளம் போதுமாயிக்கும். ஸோ பாருங்க, மனித நாட்கள்னு சொன்னா என்ன? இப்ப இங்க நாட்களோட வேலை வந்து நாட்களோட சம்மந்தப்படுறதால நாங்க மனித நாட்கள்னு சொல்லுவோம். மணித்தியாலத்துல முடியிற ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துல முடியிற வேலைன்னு சொன்னால் மனித மணித்தியாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க நாட்கள் சம்மந்தப்பட்டதால மனித நாட்கள். சோ மனித நாட்கள் சமம் என்ன? மனிதன் தர மனிதர்களுடைய எண்ணிக்கை தர நாட்கள். மனித நாட்கள்ன்றது ரெண்டு வேர்டு இருக்குது. மனித நாட்கள். சோ மனிதன் தர நாள். மனிதனை நாளால பெருக்கும் போது மனித நாள் வரும். இதுதான் சமன்பாடு. இந்த சமன்பாடு வந்து உங்களோட புக்ல இருக்கிற சமன்பாடு தான். சரியா? அப்ப என்ன விஷயம் சொல்றாங்க? 4 மனிதர் 3 நாள். சோ மனிதன் எண்ணிக்கை தெரியும், நாட்கள் எண்ணிக்கை தெரியும். அப்ப அந்த வேலையை நாங்க மனித நாள்ல சொல்லணும். எவ்வளவு மனித நாட்களுக்குரிய வேலை அது? மனிதன் 4, நாட்கள் 3, சோ நான் 3 12. சோ அந்த வேலையிட மனித நாட்கள் அந்த வேலையிட அளவு என்ன சொன்னா 12 மனித நாட்கள். அப்ப அந்த எஞ்சி இருக்கிற வேலை வந்து 12 மனித நாட்களுக்குரிய வேலை. சரியா? இந்த தந்த தரவை வச்சு நீங்க மனித நாட்கள்ல அந்த வேலையிட அளவு சொல்றீங்க. 4, 3, 12 மனித நாட்களுக்குரிய வேலை இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றாங்க என்ன? 4 மனிதர்கள் ஈடுபடுத்தினா 3 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கணும். ஆனா இவங்க யோசிக்கிறாங்க 3 நாள் எல்லாம் மிச்சம் என்றதால 2 நாள்ல வேலையை முடிக்க பாக்குறாங்க. அப்ப 3 நாள் வேலை செய்யறதுக்கே 4 மனிதர் வேணும். அப்ப இது நாள் குறைய குறைய கூட மனிதர்கள் வேணும் இல்லையா? அதிகமான மனிதர்கள் இருந்தா தான் குயிக்க வேலை முடியும் அவசரமா. குறைஞ்ச நாட்கள்ல முடியும். அப்ப 4 மனிதர்களை போட்டா 3 நாள்ல தான் வேலை முடியும். அப்ப இவங்க எதிர்பார்க்கறது திரும்ப 2 நாள்ல வேலையை முடிப்போம். 3 நாள்ல வேலையில 2 நாள்ல முடிக்கிறேன்டா. இப்ப ஏற்கனவே 4 மனிதர்கள் ஈக்கிறாங்க. அதோட இன்னும் மேலதிகமா எத்தனை மனிதர்களை சேர்த்துன்னு சொன்னால் 2 நாள்ல வேலை முடியும். ஏன்னா 3 நாள்ல வேலை முடிக்கிறதுக்கு 4 மனிதர்கள் படித்து வச்சுக்கிறாங்க. இப்ப யோசிக்கிறாங்க இல்ல 2 நாள்ல வேலையை முடிப்போம். அப்போ 4 பேரும் சேர்ந்து 3 நாள்ல தான் வேலையை முடிக்கலும். அப்ப 4 பேருக்கு திரும்ப செல்ல 2 நாள்ல முடிச்சுட்டாங்கன்னா அவங்களால முடியாது, செய்யலாது. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் மனிதர்களை சேர்த்து விடணும் அங்க. அவங்களோட சேர்த்து இன்னும் 2, 3 எத்தனைன்னு தெரியாது. அந்த மனிதர்கள் இன்னைக்கு சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க சேர்ந்து செய்யும் போது இது 2 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கணும். அந்த 3 நாட்களுக்குரிய வேலையை 2 நாள்ல முடிக்கணும். அப்ப அவங்க எதிர்பார்க்கறது 2 நாள்ல முடிக்கிறதுக்கு. 3 நாளைக்கு தான் 4 மனிதர்கள் வேணும். அப்ப 2 நாள் அந்த வேலையை செய்ய வேணுமா இருந்தால் இந்த 4 மனிதர்களுக்கு மேலதிகமாக எத்தனை மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கணும்? எக்ஸ் எடுப்புமே. இன்னும் எக்ஸ் என்ற எண்ணிக்கையான மனிதர்களை சேர்க்கும் போதுதான் அந்த வேலை 2 நாள்ல முடியுமா இருந்தால் மேலதிகமாக இன்னும் இருக்கிறவங்களோட இந்த மேலதிகம் என்ன என்னண்டா ஏற்கனவே இருக்கிறது 4 மனிதர். அதுக்குள்ள இன்னும் எத்தனை பேரை கொண்டு வந்து சேர்த்தா வேலை 2 நாள்ல முடியும். அதுதான் அந்த மேலதிகமாக சேர்க்க வேண்டிய மனிதர்களுடைய எண்ணிக்கை. சோ தந்த தரவை வச்சு மனித நாள்ல வேலையிட அளவு எவ்வளோ? நான் 3 12. சோ 12 மனித நாட்களுக்குரிய வேலை இது. அந்த 12 மனித நாட்களுக்குரிய வேலைய இப்ப எத்தனை நாள்ல செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. சோ மனிதன் தர இது மனித நாள். சோ மனித நாள் சமன் என்ன? மனிதன் தர நாள். அப்ப அந்த 12 மனித நாளுக்குரிய வேலைய எத்தனை நாள்ல செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க? மனிதர் தெரியும் எக்ஸ்ன்னு எடுப்போம். நாள் எத்தனை? 2. இந்த ஃபுல் வேலையையும் 2 நாள்ல செய்யறேன்னு சொன்னால் எத்தனை மனிதர்கள் தேவைன்றது இந்த சமன்பாட்டுல வரும். ஏன்னா இந்த 12 மனித மணித்தியாலத்துக்குரிய வேலைய 2 நாள்ல செய்ய வேணுமா இருந்தா எத்தனை மனிதர்கள் வேணும்ன்றது இந்த சமன்பாடு. ஸோ எக்ஸ் சமன் 6. இது வந்து இது மொத்த வேலையும் செய்யறதுக்கு இத்தனை பேர் வேணும்ன்றது. மொத்தமா 2 நாள்ல இந்த 12 மணித்தியாலத்துக்குரிய வேலையும் செய்யறதுக்கு 6 பேர் தேவைப்படுது. பட் ஏற்கனவே எத்தனை பேர் எடுத்து வச்சுக்கிறோம்? 4 பேர் இருக்குது. அப்ப இதுக்குள்ள என்ன 6 பேர் தான் மொத்தமா வேணும்னு சொன்னா ஏற்கனவே 4 பேர் இருக்குது. ஸோ 6ல இருந்து 4 கழிச்சால் எத்தனை? 2. ஸோ மேலதிகமாகண்டா
இன்னும் இருக்கிறவங்களுக்கு மேலதிகமா இப்ப இந்த பெருமானத்தை பார்த்தா உங்களுக்கு வழங்குது. இதையும் விட கூட மனிதர்கள் தேவை 2 நாள்ல. அதே மனித நாட்களுக்குரிய வேலை மாறி இல்லையே. நான் 3 12 12 இதை வச்சுதான் அந்த வேலையை மனித நாட்கள்ல காண முடியும். ஏன்னா மனிதனும் தெரியும் நாளும் தெரியும். அப்ப 12 மனித நாளுக்குரிய வேலை மாற இல்ல. ஆனா அவங்க எதிர்பார்க்கறது இன்னும் கொஞ்சம் ஆக்களை சேர்த்து நாளை குறைச்சிக்கணும்ன்றது. அப்ப அதே வேலைக்குரிய ஆட்கள் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தேன்டா 2 நாள்ல முடிக்கிறதுக்கு 6 பேர் மொத்தமா தேவைப்படுது. பட் ஏற்கனவே நமக்கு தெரியும் 4 பேரை ஈக்குது எடுத்துக்குது. அப்ப 6 பேர் இந்த மேலதிகமாக எவ்வளவு தேவைப்படுது? 3 நாட்களை செய்யறதுக்கு 4 பேர், 2 நாட்கள்ல முடிக்க 6 பேர். அப்ப 2 நாள்ல முடிகிறதுக்கு மேலதிகமா எத்தனை பேர் தேவைப்படுது? ஒப்பிட்டு பாருங்க. இது 4 பேர், இங்க 6 பேர். மேலதிகமாக தேவைப்படுறவர் 2 பேர் தான். 6ல இருந்து 4 போனா 2. சோ 3 நாள் வேலையை 2 நாள்ல முடிக்க வேணுமா இருந்தா இந்த இருக்கிற 4 பேரோட இன்னும் 2 பேரை சேர்த்தா தான் அந்த 3 நாளுக்குரிய வேலை 2 நாள்ல முடியும். ஏன்னா வேலையோட அளவு மாற போற இல்ல. மனிதன் எண்ணிக்கை குறையுது. நாட்கள் எண்ணிக்கை குறைஞ்சா மனிதர் எண்ணிக்கை கூடணும். அப்பதான் இந்த பெருமானம் மாறாம பேணிடும் இல்லையா? இந்த 12 வர வேணும் மாதிரி தான். நாள் குறையுதுன்னா மனிதன் எண்ணிக்கை கூடணும். அப்பதான் குறையிறதை இது பேலன்ஸ் பண்ணும். இருக்கு இது நாளாந்த வாழ்க்கை செஞ்ச விஷயம் தானே. ஆட்கள் கூட கூட வேற குறைஞ்ச நேரத்துல முடியும். குறைஞ்ச நாட்கள்ல முடிக்கலாம். சோ உங்களுக்கு இந்த கேள்வி இப்படி கேட்டிருந்தா 2 நாட்கள்ல செய்யறதுக்கு எத்தனை மனிதர்கள் வேணும்னு 6 மனிதர்கள். அவர் டோட்டலா கேட்குறது மொத்தமா. ஆனா கேட்டது மேலதிகமாக. அப்படின்னா ஏற்கனவே 3 நாள்ல வேலை செய்யறேன்னா 4 பேர். அப்ப 2 நாள்ல செய்யறேன்னா 6 பேர். அப்ப 3 நாள் வேலையா 2 நாள்ல செய்யும் போது மேலதிகமா எத்தனை பேர் தேவைப்படுது? 2 பேர் தான் மேலதிகமாக எங்களுக்கு தேவைப்படுது. இப்ப விளையாச்சா மின்ஹா என்ன டவுட் ஈகிறா? இல்ல டீச்சர். ஓகே. நீங்க கொஞ்சம் பாருங்க. ரைட் மறந்திருக்கும் தானே 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டுக்கே படிக்கிற பாடங்கள் கட்டாயம் மறந்திருப்பீங்க. ஒரு டச் இல்லாம மறந்திருப்பீங்க. அதான் நான் டச் இல்லாம போகலாம் எங்களுக்கு. ஓலோல் வரும் வரைக்கும் நாங்கள் மெட்ஸோட 10 11 ஃபுல்லா டச்சோட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஈஸியாகும். ஏன்னா பேப்பர் 12ஆம் மட்டும் வச்சு செய்யலாம். 10 மட்டும் வச்சு செய்யலாது. மெட்ஸுன்றது எல்லாம் கோர்த்து கோர்த்து தான் வரும் இல்லையா? 10 11 சொல்லி சொல்லி வராது. எல்லாம் கலந்து தான் வரப்போகுது. அப்ப நீங்க எல்லா செக்ஷனையும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் உங்களுக்கு ஈஸியாகும். இப்ப நானும் பாருங்க விளாம்படுத்தோட்ல ஃபுல்லாக்குடி விட மட்டும் சொல்லிட்டு போகையில் உங்களுக்கு விளங்கும் பார்த்தா. உங்களுக்கு தியரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு தான் போறேன். இப்போ இன்ஷால்லா தொடைகள் பாடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடைகள்ன்ற ஒரு பாடம் இருக்குது. அது எஸ்ஏல ஒரு கேள்வியா வருது. அது ஃபுல்லா நான் உங்களுக்கு நீங்க தொடைகள் யாருமே படிக்கல டவுட் மீக்குன்னு சொன்னீங்க. 10லயும் செஞ்சு 10ல நான் ஃபுல்லா